ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். இந்த டேட் டைம் நிகழ்ச்சி வேதத்தை நாம் எப்படி கற்றுக்கொள்ளலாம், வேதத்திலிருந்து எப்படி நாம் கற்றுக்கொள்ளலாம், வேதத்தின் வசனங்களை எப்படி நினைவில் வைத்து கொள்ளலாம் என்பதை கற்றுக் கொடுக்கும் ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் வேதாகமத்தோடு நோட்டோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிப்பீர்கள் என்றால் அது மிகவும் சிறந்தது. நீதிமொழிகள் புத்தகத்தை பற்றி சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சார்ட் பாருங்கள், கட்டமாக உங்களுக்கு தெரியலாம். 3 பிரிவுகளாக இருக்கிறது. 1 முதல் 9 வரை, 10லிருந்து 24 வரை, 25லிருந்து 31 அதிகாரம் வரை. இந்த 3 பிரிவுகளிலும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு முக்கியமான கருத்து அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. முதல் பிரிவிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அழைப்பு, அதை கவனிக்கணும். 2வது பிரிவிலே எதிர்மறை கூற்றுகள், 3வது பிரிவிலே ஆலோசனைகள், ஆங்கிலத்திலே கால், கான்ட்ராஸ்ட், கவுன்சல்ஸ். முதல் பகுதியில் அதிகமாக என் மகனே என்ற வார்த்தை வருகிறது. நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை பல விதங்களில் படிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். சில சமயங்களில் 3 பிரிவுகளை 3 நாட்களில் வாசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரிவு முழுவதையும் வேகமாக வாசிக்கலாம். நீண்ட பிரயாணம் நீங்கள் போகும்போது அந்த நேரத்துக்குள்ளாக இந்த புத்தகம் முழுவதையும் ஒரு முறை வாசித்து விடலாம். அப்பொழுது ஞானம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் உறவுகள், பொருள், இந்த வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய நன்னெறிகள், இதை பற்றி மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் ஒரு அறிமுகம் என்ற பிரதி உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதை உடனே அனுப்பி வைப்போம். அந்த பிரதியில் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிமுக குறிப்புகளை நன்றாக படித்து நீதிமொழிகள் புத்தகத்தின் செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், 4, 5, 2 வசனங்களில் விவேகி, விவேகம் என்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் விவேகம் என்ற வார்த்தை இருக்கிறது. 5ஆம் வசனத்திலே விவேகி என்ற வார்த்தை இருக்கிறது. அறிவு, ஞானம், புத்தி, விவேகம், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ஆழமான பொருள் செறிவு உள்ள வார்த்தைகள். நாலேஜ், விஸ்டம், ப்ரூடன்ஸ், இன்டெலிஜென்ஸ், இன்சைட், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த புத்தகத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன என்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அறிவு அதிகமாக தகவலை கொண்டது. தகவல்கள், இன்ஃபர்மேஷன், நிறைய காரியத்தை தெரிந்து வைத்திருப்பதற்கு பேர் தான் அறிவு. நிறைய காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்க திறமைக்கு பேர் அறிவாற்றல். அதை சரியாக யோசிப்பதற்கு பேர் இன்டெலிஜென்ஸ். ஆனால் அது மட்டும் நமக்கு வாழ்க்கைக்கு உதவி செய்யாது. நமக்கு ஞானம் தேவை. ஞானம் என்றால் நாம் சேகரித்து வைத்திருக்கும் தகவல்கள் மற்றும் அநேக காரியங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு தெரிந்தெடுத்து பயன்படுத்துவதற்கு பெயர் ஞானம். இது ஒரு ஆற்றல், இது மனதில் உள்ள ஆற்றல். ஆண்டவர் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். இதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். ஞானம் என்றால் தெரிந்து கொள்வதற்கான திறமை, அதாவது த ஸ்கில் ஆஃப் மேக்கிங் சாய்ஸஸ், சரியான தீர்மானம் எடுப்பதற்கான திறமைக்கு பேர் தான் ஞானம். ஒரு எளிய உதாரணத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரீட்சை வைக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜில் நிறைய படிக்கிறாங்க. ஆனால் 3 மணி நேரம் பரீட்சை எழுதுகிறாங்க.
அங்கு சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. எந்த கேள்விக்கு எந்த பதிலை எழுதுவது என்று தெரிந்தெடுத்து எழுதுவது, இந்த திறமைக்கு பேர் தான் ஞானம். இது மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நம்ம எல்லாரும் அநேக தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் தேவனுடைய பார்வையில் சரியானதாய் காணப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதை விட கர்த்தருக்கு பயப்படுதல் தான் மிகவும் அடிப்படையானது, முக்கியமானது. கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். இதே வசனம் நீதிமொழிகள் புத்தகத்தில் வெவ்வேறு இடங்களில் வருகிறது, சங்கீத புத்தகத்தில் வருகிறது. நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். விவேகம் என்பது அநேக ஆண்டுகள் ஞானவானாய் இருந்தவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லும் அறிவுரை. அதற்கு பேர்தான் விவேகமுள்ள ஆலோசனை. இந்த முதல் பகுதியிலே நாம் புத்திமதி, போதகம், ஆலோசனை, கடிந்து கொள்ளுதல் போன்ற வசனங்களை இந்த முதல் அதிகாரத்திலே பார்க்கிறோம். போதனை என்பது அதாவது டீச்சிங்ஸ், கொள்கைகளாக இருக்கிறது. சில இடங்களிலே இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. எதை எப்படி ஏன் செய்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அநேக போதனைகளை, குறிப்பாக செயல்பட வேண்டிய விதங்களை சொல்லியிருந்தார், இப்பொழுதும் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தமே சங்கீதம் 32 நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நாம் கேட்டோம், இந்த புத்தகத்தில் 3 பிரிவுகள் என்று கேட்டோம். இந்த அதிகாரத்தை 3 பத்திகளாக பிரிக்கலாம் என்று கேள்விப்பட்டோம். இந்த அதிகாரத்தில் 2வது பகுதியில் அப்பா மகன்கிட்ட பேசுகிறது போல இருக்குது. அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளை பற்றி, பாவம் செய்யக்கூடிய இழுப்புகளை பற்றி தெளிவாக ஒரு காட்சி போல வர்ணிக்கிறார். இங்கே பாருங்கள், வலை, பறவை, பயங்கரமான வன்முறையாளர்கள், இதை பற்றி நாம் பார்க்கிறோம். உலகிலே வன்முறை அதிகமாக காணப்படுகிறதை நாம் கவனிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வன்முறைகளுக்கு எதிராக நாம் ஜெபிக்க வேண்டும். வன்முறைகளிலிருந்து பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக மீடியாவில் கூட அதிகமான வன்முறை காட்டப்படுகிறது. வன்முறை சிந்தனைகள் களைகளைப் போல மனதில் விதைக்கப்படுகிறது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஆனால் மென்மையானவர். அவர் வன்முறைக்கு எதிராய் கிரியை செய்கிறார். ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவன். 3வது பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஞானத்தின் அழைப்பும் எச்சரிப்பும். ஞானம் பேசுகிறது போல சொல்லியிருக்கு. நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கேட்கல, ஆகையினால நீங்கள் கூப்பிடும்போது நான் பதில் தர மாட்டேன். இதே மாதிரி 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்குறோம். நாம் 33ஆம் வசனத்தை நன்றாக தியானம் செய்வது எப்படி என்று இன்னொரு நிகழ்ச்சியில் கவனித்தோம். இதை போல் வேதாகமத்தில் ஒரு அதிகாரத்தை எப்படி வாசிக்கிறது, எப்படி மனதில் வைத்து கொள்வது, எப்படி தியானிப்பது என்று இந்த நிகழ்ச்சியில் வாயிலாக பகிர்ந்து கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தேவை என்றால் யூடியூப்பில் நீங்கள் அந்த லிங்கை பார்க்கலாம். TAT, டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் டைம், டிவியில் வருகிறது. இமயம் டிவியில் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கும், நம்பிக்கை டிவியில் புதன்கிழமை காலையில் 6:15 முதல் 6:30 வரைக்கும் வருகிறது. அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உதவியான இலக்கியங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு அதிகாரமாவது வாசிங்க. நிறைய பேர் நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கோம், பைபிள்லேருந்து வாசிக்கிறது தான் சிறந்தது. ஆனால் பல வேலைகள், பல நிகழ்ச்சிகளுக்கு நாம் போகும்போது
ஆங்காங்கு நாம் சில சின்ன ஒரு டைம் யூனிட் கண்டுபிடிக்க முடியும். வெயிட் பண்ணும்போது, காத்திருக்கும்போது, பிரயாணம் பண்ணும்போது, அந்த சமயத்தில் ஃபோன்லேருந்தே வாசிக்கலாம், வாய் விட்டு வாசிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு அது உதவி செய்யும். மாணவர்களே, உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, இது எங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக. அவர்களுக்கு ஞானத்தை தாரும். நீர் கொடுக்கும் அறிவுரைகளை, போதனைகளை விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள வெளிச்சத்தை தாரும். எல்லா தீங்குக்கும், பாவ சோதனைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் கர்த்தர் சந்தித்தருளும். அவருடைய தேவைகளை சந்தித்தார். யெகோவா ஈரே, எல்லாவற்றுக்கும் போதுமான தேவனாய், எல்லா தேவனையும் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீர். காத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.